ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி ரசம் வச்சாலும் பாராட்டவே மாட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ரசப்பொடி அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்சர் ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1.5 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகை விட சீரகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். 1 ஸ்பூன் மல்லி விதை எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 8லேருந்து 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. தோலோடவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இதுலேருந்து 1 ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம் தாளிப்புக்கு. இப்போ இதுலேயே 3 பெரிய தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம இதையும் லைட்டாக குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இது கூடவே அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து லைட்டாக கையாலே கசக்கி விடுங்க. இதோடவே கொத்தமல்லி தழையோட தண்டு இருக்கு இல்லையா, அதை இதோடு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியில் அந்த இலையை விட தண்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை லைட்டாக கையாலே கசக்கி விடுங்க. கையால் கசக்கிறப்போ நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், ரசம் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு எண்ணெய் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச ரசப்பொடியிலேருந்து 1 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா தாளித்து விட்டுக்கலாம். இது தாளிக்கிறப்போவே நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த ரசப்பொடியிலேருந்து. இப்போ நல்லா தாளிச்சாச்சு. நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை இதோடு சேர்த்துக்கோங்க. இது கூடவே புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. ரசம் பார்த்தீங்கன்னா கொதிக்கக்கூடாது, இந்த மாதிரி நுரைச்சி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்லா கமன்னு சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரசம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ்ட் ரெசிபீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.